ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல பர்சன்டேஜ் பார்க்க போறோம். பர்சன்டேஜ்ல வந்து பேசிக்கா ஷார்ட்கட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் ஷார்ட்கட்லாம் இங்க யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இந்த டோட்டலை நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க டோட்டலை வந்து இதால டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம டிவைட்டுக்கு என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம். சரிங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? அப்போ நம்ம அங்க பார்த்தோம்ல, இப்போ இந்த ஒரு நம்பரை இந்த டோட்டலை வச்சுதான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். அப்போ அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவல் டு இந்த இந்த செல்லோட நேம் ஸ்லாஷ் அடுத்து நம்ம எந்த நம்பர் ஒரு நம்பரை வச்சுதானே எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஒரு டோட்டலை வச்சுதானே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப அந்த டோட்டல் F4 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 26,000 நீங்க எல்லாத்துக்கூடயும் அப்ளை ஆயிருக்கும். அப்ளை ஆகி நமக்கு டோட்டல் வரும். இப்போ இது வந்து நம்ம 100 இங்க டோட்டல் 100 வந்துச்சு அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணது கரெக்ட். அப்போ டோட்டல் பண்ணும்போது சம் இந்த நம்பரை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு 100. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்ட். ஓகேவா? நான் அகைன் சொல்லித்தரேன். இப்போ இந்த 26 இப்போ நான் டோட்டல் தான் கண்டுபிடிக்க போறேன். பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த அமௌண்ட்டோட டோட்டல் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ டோட்டல்ல வந்து 26,000 வந்திருக்கு. அப்போ இந்த இருக்க அமௌண்ட்டோட இந்த 26,000 எல்லா நம்பரோடையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். நம்ம அவங்க ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அப்போ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈக்குவல் டு இந்த செல்லோட நேம், எந்த செல்லோட டிவைட் பண்ண போறோமோ அந்த செல்லோட நேம் ஸ்லாஷ் 26,000 செல்லோட நேம் போட்டுட்டு F4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற செல்லோட பர்சன்டேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். சரியா? அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட். நம்ம இதோட டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பிரைஸ் இருக்கு, சேல்ஸ் பிரைஸ் இருக்கு, நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸையும் சேல்ஸ் பிரைஸையும் மைனஸ் பண்ணணும். வர ஆன்சரை டிவைட் பண்ணணும். இதோட பிரைஸையும் சேல்ஸ் பிரைஸையும் தான் மைனஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டுக்கும் வர ஆன்சரோட பிரைஸை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கால்குலேட் எப்படி பண்ணுவீங்க? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிட்டு பிரைஸ்ல இருந்து சேல்ஸ் பிரைஸை நம்ம மைனஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு வர ஆன்சரோட பிரைஸை டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம பர்சன்டேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8% வந்து இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருந்திருக்கு. அதே மாதிரி மற்ற செல்லுக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ட்ராக் அவுட் பண்ணி விட்டீங்கனாலே அதுவே கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தாச்சு. இதே மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எக்ஸல்ல இன்னும் பேசிக் கான்செப்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் நம்ம போகிறோம். எதுவும் மாடிஃபிகேஷன் வேணும், எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.